ராகியும் பாசிப்பயிரையும் சேர்த்து தோசை பண்ண போகிறோம். ராகி பாருங்கள், இது வந்து நிறைய இது வந்து விளைஞ்சி அப்படியே வரும்போது இதில் வந்து நிறைய கழுவ வேண்டிய வேலை இருக்குது. இதை நல்லா ஒரு 4-5 முறை, ஒரு 7-8 முறை கூட கழுவணும். அது மாதிரி பொட்டு பொட்டாக வரும். இதை நல்லா கழுவிக்கணும். இது இது ஒரு ஒரு டம்ளர், இது ஒரு 200னா இது ஒரு 200 ஈக்குவலாக தான் போடணும். இது 1:1 பாசிப்பயிறு. இது கால்சியம் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய கால்சியம், அதாவது ராகி வந்து எந்த அளவுக்கு உடம்பு கால்சியம்னே நான் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு கால்சியம் நிறைந்த ஒரு உணவு வந்து ராகி ஒரு 200 எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு இதுலேயும் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குதுன்னு தெரியும். இதை வந்து நம்ம கழுவி ஊற போட்டுக்கலாம். பாருங்க, இதை வந்து இது நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம். தனித்தனியாக ஊற போட்டுக்கிறேன். ஏன்னா ராகியை வந்து நல்லா கழுவ வேண்டியிருக்கு. அதனால ராகியை வந்து இது மாதிரி அதே மாதிரி ஒரு நல்லா கழுவி ஒரு 10 தடவையாவது கழுவ வேண்டியிருக்கும். 8 ஹவர்ஸ்க்கு மேலே இது வந்து சோக் ஆகணும். சோக் ஆச்சுன்னா நம்ம குடிக்க வைக்க தேவையில்லை. நாளைக்கு இதை அரைச்சிட்டு அப்படியே இது கூட இன்னும் சில பொருள்கள்லாம் சேர்த்துட்டு தான் அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். 8 மணி நேரம் இப்போ ஊறட்டும். ராகியும் பாசிப்பயிரும் நல்லா 8 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஆக்சுவலாக 8ன்றது 9 ஹவர்ஸ் கூட ஊறலாம், தப்பு கிடையாது. கம்மியாக டைமிங்ஸு 4-5 ஹவர்ஸ்லாம் இது வந்து நம்ம அரைச்சிடலாம் அப்படின்னு அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து அரைச்ச உடனே அப்படியே நம்ம தோசை செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகா இதையும் வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் இது ஒரு 200னா அதுவும் ஒரு 200. அதே மாதிரி இதெல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் இதில் நம்ம போட்டுடலாம். இந்த ராகி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ராகி பாசிப்பருப்போடு சேர்த்து உப்பையும் போட்டு அரைச்சிடலாம். கல்லுப்பு போட்டால் நல்லது, கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒருவேளை மறந்தீங்கன்னாக்க பொடிப்பு போட்டு கலக்கிக்கோங்க. ஏன்னா இமீடியட்டாக செய்ய போகிற தோசை தான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இருக்குது, அப்படியே மாவு மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல சட்னி செஞ்சுட்டு தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பானுமதி குரு கிச்சன் வந்து பாசிப்பயிரையும் ராகியும் சேர்த்து தோசை மாவுக்கு அரைச்சி வச்சோம். ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது இமீடியட்டாக பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நிலக்கடலை சட்னி பண்ண போகிறோம். நிலக்கடலை சட்னி பண்ணிவிட்டு அந்த தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலையில வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது எண்ணெய் போடாமல் ஃபஸ்ட்டு நிலக்கடலையிலே நல்லா சூப்பராக நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட் நிலக்கடலையே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்படி பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஆகுது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். கையில் செய்யும் போதே நல்லா வறுத்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு நிலக்கடலை வறுத்து இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் இதில் மிளகாயை ஒரு 3 மிளகாய், அந்த சட்னிக்கு தகுந்த மாதிரி மிளகாயை ஒரு வறுத்துட்டு இந்த கருவேப்பிலையை இந்த புளியவும் கொஞ்சம் இதில் போட்டுடலாம். புளி ஒரு சின்ன சைஸ் புளி. நிலக்கடலை சட்னிக்கு வந்து புளி சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கருவேப்பிலையும் கருவேப்பிலையை ஒரு வறுத்துட்டு
ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. கொத்தமல்லியும் இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. ஆக்சுவலாக பச்சை கொத்தமல்லி பச்சை கருவேப்பிலையை கூட போடலாம். வந்து லைட்டாக அந்த எண்ணெய் சூடில் வறுத்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வறுத்தா போதும், வறுபட்டா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பச்சை கொத்தமல்லி பச்சை கருவேப்பிலை போடும் பதிலாக நான் லைட்டாக ஒரு சூடில் வறுத்துருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு சட்னி அரைச்சி அதுக்கு கடுகு தாளித்து போட்டாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கு போயிடலாம். விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா போடும். இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அருமையாக வரும் தோசை. ராகியும் பாசிப்பயிரும் சேர்த்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தி. உடம்புக்கு வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது பாசிப்பயிரில். ராகியில் கால்சியம், ஃபுல் கால்சியம் இருக்குது. அதிகமான கால்சியமே வந்து ராகியில் தான் இருக்குது. அதனால் ரெண்டும் சேரும்போது நம்மளுக்கு ரெண்டு விதமான உடம்புக்கு 2 விதமான சக்தி கிடைக்கும். இது கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு தேய்ச்சி போட்டுடலாம். ராகி சேர்ந்ததுனால இந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நிலக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே இது நல்லா சூட் ஆகும். திருப்பி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். இன்னும் ஒரு 2-3 தோசையை செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஒரு தோசையை போடலாம். நல்லா மெலிசாக போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பாருங்க எவ்வளோ நல்லா. நம்மளுக்கு மெலிசாக வேணும்னாலும் மெலிசாக போட்டுக்கலாம். அதே மாதிரி திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணுமோ அப்படி ஃப்ளெக்சிபிளாக நல்லா வருது தோசை. தோசையில் நிறைய வெரைட்டி தோசைகள் இருக்குது. நம்ம அதையே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு இந்த மாதிரி பயிறு வகைகள், சிவப்பரிசி வகை, சிறுதானியத்தில் கூட தோசை செய்யலாம். நிறைய வெரைட்டி செய்யலாம். நம்ம குழந்தைங்களுக்கு தோசை தான் பிடிக்குதுன்னா நம்ம அதை எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதை நம்ம யோசித்து செய்யலாம். மற்றபடி தோசை அப்படின்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு கேரட் துருவி அந்த மாதிரிலாம் கூட போட்டு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் ஆனியன் தூவலாம், கொஞ்சம் கேரட்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அருமையான தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாசிப்பயிரும் இது நிறைய போட்டின்னு இருக்குது.
இதுலேயுமே ராகிலையும் நல்லா கால்சியம் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம சின்னதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அவங்க வந்து பெரியவங்க ஆகும்போது ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. நம்ம பெரியவங்க ஆகும்போது அந்த ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட்லாம் பிடிக்கிறது இல்லை. குழந்தைங்களுங்களே டேஸ்ட் பிடிக்க வச்சிடணும் நம்ம. இதுவுமே நிலக்கடலை சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு பாருங்க. தோசை அருமையாக இருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த 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 சட்னி தேங்காய் சட்னியுமே ரொம்ப நல்லா இருக்கும். கார சட்னி கூட நம்ம இஷ்டம், நம்ம செஞ்சுக்கலாம். நிலக்கடலை ஏன் செஞ்சேன்னாக்கா நிலக்கடலையில் நம்மளுக்கு பாதாமில் கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு, சக்தி இருக்கு நம்மளுக்கு. அதனால இந்த சக்தியோட அந்த சக்தியும் சேரும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிலக்கடலை சட்னி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க, கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.